ஹல்லேலூயா. அவன் அந்த அந்த பாட்டு இடையில பாடி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது மனசு ஒரு சந்தோஷம். கர்த்தாவே, ஒரு நாளைக்கு உம்மை பார்க்க வருவேன், அப்பொழுது நான் என்னையே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அவன் கையில வேற பொருட்கள் அல்ல, நானே என்னையே அர்ப்பணிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோட சொல்லுவீங்க, நாங்கள் அப்படிதான். அவன் என்னையே நான் கர்த்தருக்காக அர்ப்பணிப்பேன். அவன் ஆனா ஒரு காரியம், அசுத்தமானது கர்த்தருக்கு அது வேண்டாம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமானது மட்டும் தான் எடுப்பார். அவன் பரிசுத்த வாழ்க்கையாக ஹல்லேலூயா கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறவங்களுக்காக சோதரம். மன மகிழ்ச்சியான இந்த ராத்திரி ஒரு திறவுகோல் வசனத்தை முதலாக வாசித்து ஆமென் கர்த்தருடைய வசனத்துக்குள்ள போகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 9-10 வார்த்தைகள் வாசிப்போமா? 21:9-10 வாசிக்கலாம். எஸ். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, தேசமே இன்னைக்கு ராத்திரி இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவர மனைவியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வேதாகமத்தை தெரியாதவங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் தெரியாதவங்க நினைப்பாங்க ஆட்டுக்குட்டியின் மனைவி ஒரு பொண்ணு ஆட்டுக்குட்டியா இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி நினைத்தாலும் பரவாயில்ல. ஆனா ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவென்னோ அந்த ஆட்டுக்குட்டியின் மனைவியான மணவாட்டியான கர்த்தருடைய சபையை, மணவாட்டி சபையை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் காண்பிக்கலாம்னு சொல்லி ஆமென் தூதன் யோவான் இடத்துல சொல்லும் பொழுது அந்த பத்மோஸ் தீபுல அதுக்கு என்ன செய்தார்? அடுத்த வசனம் 10. பெரியதும் உயர்ந்ததுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை கொண்டு போய், எப்படி ஆவியில் பேப்பர் கிளியாம ஒரு அண்டர்லைன் அதுக்கு போட்டுக்கோ. ஆவியில நிறையாம இந்த பர்வதத்தில் உன்னால ஏற முடியாது. அவன் ஆவியில் அவர் என்னை கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லி இந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தரோடு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல கர்த்தரின் ஆட்டின்குட்டி, கர்த்தராகிய ஆட்டின்குட்டியின் மணவாட்டியான சபை கோமேதகம், மரதகம், மாணிக்கம், பத்மராகம், வைடூரிய, சிவப்புகல்ல 12 ரத்தினங்களால 1248 நாடிக சமச்சதுரத்தில் அவன் 20 அடி சமச்சதுரமுள்ள ரூம்களாக கட்டினா 722,84,35,000 ரூம்கள் உள்ள புத்தன் எருசலேம் என்கிற அந்த நகரத்தை கீழே இறக்கி காட்டிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் இதில் இருக்கிற ஒவ்வொரு கற்கள் தான் என்னுடைய மணவாட்டி சபையின் அங்கத்தினார்கள். அவன் இன்னைக்கு ராத்திரி ஹல்லேலூயா இந்த ஒளிபரப்பு நிமித்தமாக வசனத்தை கேட்கிறவங்க, ஹல்லேலூயா இந்த சோஷியல் மீடியா ஆன்லைன்ல கேட்கிறவங்க கிட்ட இன்னைக்கு ராத்திரி சொல்லுவேன், கர்த்தரின் சபை உன்னுடைய தமாசை அல்ல, பார்க்கிறதெல்லாம் கர்த்தரின் சபை அல்ல, ஆள் கூடுறதெல்லாம் கர்த்தரின் சபை அல்ல, நம்ம அடிக்கிறதெல்லாம் கர்த்தரின் சபை அல்ல, பாட்டு பாடுறதெல்லாம் கர்த்தரின் சபை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டிடத்தில் ஒன்றாக கூடி வருகிறதெல்லாம் கர்த்தரின் சபை அல்ல. நோ. உனக்கு இஷ்டமுள்ள மாதிரி ஒன்னா வந்து 1000 பேர், 10,000 பேர், 2,000 பேர், 100 பேர், எத்தனை பேர் சேர்றதல்ல. சும்மா உனக்கு இஷ்ட மாதிரி வந்து நீ வந்து போறது. ஞாயிற்றுக்கிழமை நாள் அல்லேலூயா சொன்னா, ஒரு அந்நிய பாஷை சொன்னா அது சபை என்று நினைக்காத. சத்திய வேதாகமத்தின்படி அதனுடைய ஒவ்வொரு வசனத்தின்படி எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க, அதுதான் சத்திய சபை, அதுதான் கர்த்தரின் சபை, அதுதான் மணவாட்டி சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைங்கிறதுக்கு அவன் கிரேக்க பாஷையில் எக்லீசியான்னு சொல்லும்போது அர்த்தம் என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம். கர்த்தரால் the elected people and selected people by God. கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷத்தோட கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க? அல்லேலூயா.
இன்னைக்கு ராத்திரி உலகத்தில் எத்தனை சபைகள் இருக்கு நமக்கே தெரியாது. 1000, 2000, 5000, 10,000 அதெல்லாம் நமக்கு தெரியாது. எத்தனை ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆமென். இடையில ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு, ஆமா சிலியில ஒரு சபையில 2 லட்சம் பேர், கொரியாவில் ஒரு சபையில 8 லட்சம் பேர், அமெரிக்காவில் ஒரு சபையில 50,000 பேர், இன்னொரு சபையில பிரேசில்ல 1 லட்சம் பேர், எல்லா இடத்தையும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். அவன் நைஜீரியாவில் ஒரு சபையில 3 லட்சம் பேர். நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் பாஸ்டர் இப்படி, கேரளாவில் மட்டும் ஏன் இப்படி, தமிழ்நாட்டில் எப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீங்க வார்த்தை படிக்கணும். மத்தேயு 16:18 என்ன எழுதியிருக்கு? நான் என் சபையை கட்டுவேன். நீ ரெஜிஸ்டர் பண்ணி ஓ பாக்கெட்ல வச்சிருக்கிற சபையை கர்த்தர் கட்ட மாட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நீ ரெஜிஸ்டர் பண்ணி அவன் காணிக்கை வாங்கி தசாம் வாங்கி உன்னுடைய சொந்த அவசரத்துக்காக நீ வச்சிருக்கிறது, நீ செத்த அவன் பையனுக்கு, அவன் செத்த அவன் பையனுக்கு, அவன் செத்த அவன் பையனுக்கு, இது குடும்ப சொத்து. இது கட்ட ஏன் கர்த்தர் இறங்கி வர மாட்டார். அவன் சத்திய சபை கர்த்தருக்கு விட்டு கொடு, அவர் அது கட்ட ஆரம்பிப்பார். அவன் அது லட்சமாக லட்சமாக 1000மாக 10,000மாக அந்த சபை பெருசாக மாறும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு கரங்களை தட்டி அது உண்மை என்று சொல்லி கர்த்தர் ஆராதிக்கிறவங்க இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தரின் சபையை அவர் கட்டுவார், கர்த்தரின் சபையை அவர் கட்டுவார். அவர் ஒரு பழைய பாட்டுக்காரர் எழுதினாரா, அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினம் அர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். கேட்டீங்களா? ஆமென். கேட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க. பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம், அவர் ஆசையோடு கனியை தேடினாலே மாற்றம். ஓ, பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம், ஆசையோடு கனியை தேடினாலே மாற்றம். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள், பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். என அர்த்தமெல்லாம் வச்சுட்டீங்களா? ஒரு கை ஸ்டேட் வாங்கல, மற்ற கை ஃபெடரல் வாங்கல, போகும்போது எடுத்தா போதும். வச்சுக்கோங்க. நான் என்ன கட்டிடத்துக்கு சிமெண்ட் இறக்க வந்தவனா? ஆமென். ஒரு நல்ல பாட்டு தாளம் போட்டு பாடும்போது கையை தட்டக்கூடாது. அதனாலதான் அந்த பிரஷர் சுகர் எல்லாம் வருது. என்ன ரத்த ஓட்டம் கிடையாதுல்ல. சரீரத்தில் ரத்த ஓட்டம் உண்டாகணுமா கை கால அணங்கணும் இல்ல. கொண்டு கொடு 10,000 20,000 ஆஸ்பத்திரியில் கொண்டு கொடு. கை தட்டக்கூடாது. கை தட்டாம இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க, கையும் காலும் போட்டு அடிக்க போறீங்க. இப்ப என்ன கை மட்டும் தட்டுனா போதும். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம், இயேசு ஆசையோடு கனியை தேடினதே மாற்றம். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம், இயேசு ஆசையோடு கனியை தேடினதே மாற்றம். இப்படிதானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பல வேஷம், இப்படிதானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பல வேஷம். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். தினம் அர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். ஓ, அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள். தினம் அர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கின்றார்கள். அப்படி ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல போலும் இந்த ஊர்ல உள்ள பிசாசுடைய எலும்பு முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். போவோமா? என் கூட இருக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. பத்மோஸ் தீபினில் ஆமென். எல்லா விதமான காட்டு மிருகங்கள், தனக்கு முன்னால நாடு கடத்தப்பட்ட பரிசுத்தவான்களுடைய எலும்புகள், தலையோட்டி அஸ்திகள், அது நடுவில் யோவான். அல்லேலூயா. கலண்டர் கிடையாது, ஆலயம் கிடையாது, சபை கிடையாது, ட்ரம் கிடையாது, ஆர்கன் கிடையாது. ஆனால் 1:10 என்ன நடந்தது? வசிமா 1:10 என்ன நடந்தது? வெளிப்படுத்தல் விசேஷம். கர்த்தருடைய நாளில் மத்தியானமே சொன்னேன், வாசிக்கும் போது தெரிந்து வாசிக்கங்க. நான் இங்க நிக்கிறேன்னு தெரிந்து வாசிக்கணும். சும்மா இது இடத்தினுடைய ஆதாரம் வாசிக்கிற மாதிரி வாசி போக கூடாது. நேரம் இருக்குல்ல. எந்த நாள்ல? கர்த்தருடைய நாளில். கர்த்தருடைய நாளில். அது என்ன நாள்? கர்த்தருடைய நாள்னா என்ன நாள்? அது தெரியாதா? அதான் பிரச்சனை. அவன் கர்த்தருடைய நாள்ல காலையில வேட்டி தப்புறாங்க. இந்த வெள்ளை வேட்டி எங்க வச்சிருந்த எங்க எடுத்த? ஜுப்பா எங்க இருக்குது?
என்னைக்கு தப்புறாங்க? ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய நாள் என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய நாளில் அவர் என்ன ஆனாரு? ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானே. இங்க 7 பாட்டு பாடிட்டு இது வர ஆகல. எத்தனை பாட்டு மொத்தம் பாடுனீங்க? நான் எண்ணிட்டு இருந்தேன் 7 நம்ம பாடுனீங்க. இதுவரை இன்னும் ஆகல. ஆமென், அல்லேலூயா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கலண்டர் இல்லாம, ட்ரம் இல்லாம, கீபோர்டு இல்லாம, அந்த மிருகங்கள் மத்தியில நல்ல கிருபை உள்ளவங்க அவது ஒரு சோத்திரம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியாது. அல்லேலூயா. ஆந்திராவில் அம்மா கூட வாங்க பிரசங்கம் கேட்க. ஆந்திராவில் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் எழுந்து நின்று கை தட்டுவாங்க. இந்த ஆந்திராவுக்கு தமிழ்நாடுக்கு ஒரே ஒரு பார்டர் தான் இருக்குது. என்ன நடந்ததுன்னு தெரியாது. அல்லேலூயா. தமிழ் உங்களுக்கு நல்லா புரியுதா? கர்த்தரின் நாளில் அவன் ஆவிக்குள்ள நிரம்பினார். ஆமென். மலையாளத்தில் ஆத்ம விவசன் அப்படின்னு எழுதி இருக்கு. இங்கிலீஷ்ல the exciting expressive movement of the Holy Spirit. ஆமென். அவர் ஆவிக்குள்ள, அவருக்கு சுற்றில் இருக்கிறது விசுவாசி அல்ல, எலும்புகள், தலையோட்டிகள். ஹல்லேலூயா. அவருக்கு சுற்றும் இருக்கிறது மிருகங்கள், அவருக்கு சுற்றும் இருக்கிறது பிரதிகூலங்கள், வல்லாத வீச்சம் இருக்குது. செத்து போன மனிதனுடைய சவத்தினுடைய இருக்க வீச்சம் எல்லாம் இருக்கிறார். அந்த பத்மோஸ் தீவினில் ஞாயிற்றுக்கிழமை கலண்டர் இல்லாமல், ஒரு பாட்டும் இல்லாம யோவான் ஆவிக்குள்ள நிரம்பினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுறவங்க? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இது கன்வென்ஷன், இது பாடல்கள், ஆராதனை நடக்கிற இடம், இது பரிசுத்தவான்களுடைய கூட்டம். ஆவிக்குள்ள நிரம்பதுக்கு இன்னும் அதிகமாக உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு காலையில ராத்திரியில இயேசு நம்மத்தில் வந்திருக்கிறார். இங்க வந்து என்ன இருக்குது? ஆர்கன் இருக்குது, பாடல் இருக்குது, பாடல் குழு இருக்குது, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம இயேசப்பா வேற வந்திருக்கிறார். இன்னும் ஆவிக்குள்ள நிறையிறதுக்கு உனக்கு வேற என்ன வேணும்? இவ்வளவு இருந்தும் பாஸ்டர் அழ வரும் பாஸ்டர், எனக்கு அழ வரும் பாஸ்டர். இவ்வளவு இருந்தும் பெந்தகோஸ்து ஜனங்களுக்கு இன்னும் என்னதில்லை? ஆவி வரல, ஆவி வரல. பத்மோஸ்ல யோவான் ஆவியில நிரம்புறான். ஆவியில நம்பும்போது அவன் என்ன கண்டா? அக்னி ஜுவாலைக்கொத்த கண்ணுள்ளவன், மாரத்து பங்கச்சு கட்டியவன், நிலவிளக்கட நடுவில் நிலையங்கு தரிச்சவன், வெள்ளோடு சதமா கால் உள்ளவன், பெருவெள்ளத்தின் இறைச்சல் போல சப்தம் உள்ளவன், இருவாய்த்தல மூர்ச்சோல வாழ்ந்து புறப்படுந்தவன், ஆல்பையும் உமேகையும் ஆதியனும் அந்தியனும் இருந்தவனும் இருக்கின்றவனும் வருந்தவனும் ஆதியும் உமேகமாயா என்ற பிராணநாதன் என்னுடைய கர்த்தரை அவர் பார்த்தார். The supernatural figure of Almighty Jesus Christ, the supernatural figure of Almighty God Jesus Christ. கர்த்தரின் நாளில் ஆவிக்குள்ள நிரம்பும் போது அவன் என்ன கண்டான்? இதுவரைக்கும் யாரும் பார்க்காத இயேசுவினுடைய உருவத்தை கண்டான். அல்லேலூயா. நீ இயேசுவை பார்த்திருக்கியா? அவருடைய உண்மையான உருவத்தை நீ பார்த்திருக்கியா? எனக்கு தமிழ் பாஷையில சொல்ல தெரியாது, என்னுடைய தாய்மொழி மலையாளம். அதனால இயேசுவை பற்றி ஒன்று மலையாளத்தில் சொல்லட்டுமா? இயேசுவை நான் ஒரு வார்த்தை நான் உயர்த்தி சொல்லும் போது ஒரு அல்லேலியா சொல்லலாம்னு என்கிட்ட சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நான் அல்லேலியா சொல்றேன்னு. நீங்க நிப்பாட்டுவீங்களா? நான் நிப்பாட்டுவேன். நான் பார்ப்போம். அல்லேலியா. சவால் போட்டீங்களா? நான் இயேசுவை ஒரு பெயர் சொல்லுவேன், அப்ப நீங்க ஒரு அல்லேலியா சொல்லணும். அவன் அவன் ஆர்த்திரதை உள்ளவன், அவன் மனசலி உள்ளவன், அவன் பாவ மோஜகன், அண்ட கடாகங்களை சிட்டிச்சவன், ஆகாசத்தை கை கொண்டு விரிச்சவன், சப்த சாகரங்களுக்கு பஞ்சசார மணல் கொண்டு அதிர்ந்து செய்தவன், இருந்தவன் இருக்கின்றவன் வருந்தவன், ஆல்பையும் ஒமேகையும் ஆத்யனும் அந்தியனும் ராஜாக்கள் அதிபதி, நித்திய நியமத்தின் இரத்தத்தால் ஆடுகளுக்கு வேண்டி ஜீவனை கொடுத்தார். காவட்டியமற்ற கனக கோமலன், கருணா சீதலன், வயோதிகனாய பிஞ்சு சிசு, அக்னி ஜுவாலைக்கொத்த கண்ணுள்ளவன், மாரத்து பங்கச்சு கட்டியவன், நிலவிளக்கு நடுவில் நிலையங்கு தரிச்சவன், வெள்ளோடு சதமா காலுள்ளவன், பெருவெள்ளத்தின் இறைச்சல் போல சப்தம் உள்ளவன், இருவாய்த்தல மூர்ச்சோல வாழ்ந்து புறப்படுந்தவன், ஊழியில பூழிய நாடியில் எடுத்தவன், பர்வதங்களை வெள்ளி கோல் கொண்டு அளക്കുന്നவன், ஆகாசத்தின் பரிமாணத்தை சாணம் கொண்டு அளക്കുന്നவன், பூமியிலே பர்வதங்களை துலாசில் தூக்குന്നവൻ, 7 சமுத்திரத்திலே வெள்ளத்தை உள்ளங்கையில் கோருന്നവൻ, തീർന്നില്ല. രാജാതി രാജാവ്, കർത്താതി കർത്താവ്, താൻ മാത്രം അമർത്യതയുള്ളവൻ, അടുത്തുകൂടാത്ത വെളിച്ചത്തിൽ വസിക്കുന്നവൻ, വിശുദ്ധിയിൽ അതിഭയങ്കരൻ, തത്വത്തിന്റെ മുദ്ര, മഹത്വത്തിന്റെ
പ്രത്യാശ. നല്ല ഇടയൻ, ശ്രേഷ്ഠ ഇടയൻ, മനസ്സിനൊത്ത ഇടയൻ, ജീവനെ തന്ന ഇടയൻ. തീർന്നില്ല. നരകം കൊള്ളയടിച്ചവൻ, കല്ലറയെ പൊളിച്ചവൻ, പിശാചിന്റെ തല തകർത്തവൻ, വീണ്ടും വരുന്ന എന്റെ രാജാതി രാജാവിനെ, എന്റെ രാജാതി രാജാവിനെ നന്ദിയോടെ கிருபையில நிரம்பி, ஆமே, ஆவியில நிரம்பி இது சொல்லிட்டு இருக்கும்போது இங்க அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நோய்கள் குணமாகிறது. அவர் எவங்க உயர்த்தப்படுகிறாரோ அங்க அற்புதங்கள் உண்டு. இயேசுவின் நாமம் எங்க உயர்த்தப்படுகிறதோ அங்க அற்புதங்கள் உண்டு, அங்க விடுதல் உண்டு, அங்க நன்மை உண்டு. இன்னைக்கு ராத்திரி நம் மத்தியில அவர் நாமம் உயரட்டும், அவர் நாமம் உயரட்டும். Tabase kamara solabo, ramkama shura selabo. ஒப்பாய் சொல்ல யாரும் இல்லை உம்மை போல இயேசுவே. ஒப்பாய் சொல்ல யாரும் இல்லை உம்மை போல இயேசுவே. ஜீவனே, என் சொந்தமே, உந்தன் மார்பில் சாய்ந்திடுவேன், உந்தன் மார்பில் சாய்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பாய் சொல்ல யாரும் இல்லை. என் ஜீவனே, என் நாதனே, என்னுடைய கர்த்தாவே, என் இயேசு ராஜாவே, உந்தன் மார்பில் நான் சாய்ந்திடுவேன். அல்லேலூயா. கர்த்தரின் நாளிலே அவன் ஆவிக்குள்ளே நிரம்பும் பொழுது அவன் முதல் கண்ட காட்சி, ஆமென், the supernatural figure, இல்லனா the authority of Jesus. ஆமென். அல்லனா என்ன சொல்றது? ஜெயித்து பிசாசை உடைத்து அவன் தலையை நசுக்கி ஜெயித்து வருகிறார் ராஜாதி ராஜாவான இயேசு. ஆமென். நம்ம இந்த கன்வென்ஷன் ஆவியில நரம்புனா அடுத்த கன்வென்ஷனுக்கு தான் ஆவியில நரம்புவாங்க. ஆனா யோவா அப்படி இல்லை. 1:10 ஆவியில நரம்புனா, ஆனா ஆவியில நிரம்பிட்டு அங்க முடியல. கர்த்தரை பார்த்தாரு, தொடர்ந்து சபையை பார்த்தாரு. 4:1 இன்னும் அவர் ஆவியில நிரம்பினார். வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஆமென். 4:2 வாசிப்போம். உடனே ஆவிக்குள்ளானேன். அவர் ஆவிக்குள்ளானார். இரண்டாவது ஆவிக்குள்ளானார். ஆமா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. நீங்க பைபிள், இது யார் இந்த கிரவுண்டில் இந்த பைபிள் அடைச்சு வைங்க. கிரவுண்டில் இருக்கிறவங்க எல்லாம் பைபிள் க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சீக்கிரம் சேர்ல வைங்க, சைடுல சேர்ல வைங்க. இது பைபிள் ரீடிங் காம்படிஷன் கிடையாது, இது கன்வென்ஷன். ஆமென். நல்ல ஒளிபரப்பு, அருமையான தென்றல் ஒளிபரப்பு. அது நிமித்தமாக இவ்வளவு அழகா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அடிச்சு கொள்றது கடையில விஷம் ஏன் கொடுக்கணும்? ஏதாவது ஒண்ணு போதும்ல. அல்லேலூயா. அருமையா நல்லா வாசிக்குது அந்த அம்மா. நீங்க கேட்டுட்டு ஆராத்து கொண்டிருக்க. அல்லேலூயா. கையில் ஒரு பைபிள், ஒரு பாய்க்கு, ஒரு கொடை, இதெல்லாம் வச்சுட்டு பட்டாளக்காரன், அவன் மிலிட்டரிக்காரன் யுத்தத்துக்கு போற மாதிரி உட்கார்ந்திருக்கா. கையை தட்ட முடியாது, காலை தட்ட முடியாது. அல்லேலூயா. நல்லா ஃப்ரீயா இருங்க. கர்த்தரை ஆராதிக்காம பைபிள் எல்லாம் இந்த பக்கத்துல வச்சுக்கோங்க. ஆமென். நான் திறக்க வேண்டாமா? வாசிக்கும். ஆமென். வாசிமா. ஆமென். 4வது வசனத்தின் 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆமென். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. அவன் 1வது ஆவிக்குள் ஆகும்போது கர்த்தரை பார்த்தேன். 2வது ஆவிக்குள் ஆகும் பொழுது திறக்காத பரலோகத்தின் வாதில் அவனுக்கு முன்னால திறக்கப்பட்டது. இன்னைக்கு ராத்திரி நீ ஆராதித்து இது ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ள. ஆவிக்குள்ள நிரம்பி ஆராதிக்கும் பொழுது இதுவரை திறக்காத வாசல்கள், இதுவரை பாராத வாசல்கள், தேசனே கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறது, இதுவரைக்கும் திறக்காத வாசல்கள், நன்மையின் வாசல்கள் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் திறக்கிறார். நீ ஆவிக்குள்ள நிரம்பு, ஆவிக்குள்ள ஆராதி. இதோ வானத்தின் வாசல்கள் யோவானுக்கு திறந்தது போல சில வாசல்கள் திறக்கப்படுகிறது. Come on.
உன்னுடைய எதிர்கால நன்மைக்கு விரோதமாக சத்ரு அடைத்து போட்ட வாசல் இன்னைக்கு ராத்திரி நீ ஆவியில நிரம்பி, while you are filled in the Holy Spirit, while you are worshiping in the Holy Spirit, our Almighty God is opening the new doors. Hallelujah. உங்க குடும்பத்துக்காக, உங்க தலைமுறை, உங்க சந்ததிக்காக, படிக்கிற குழந்தைகளுக்காக யூனிவர்சிட்டியின் வாசல்களை அவர் திறக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாரோட கர்த்தர் பேசுகிறது? அது சோஷியல் மீடியாவிலையா, ஒளிபரப்புலையா? உன்னுடைய குழந்தைக்கு நீ யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்காக வேதனைப்படும் போது, அதன் மெடிசினுக்காக, அவளுடைய மெடிசினுக்காக நீ வேதனைப்படும் போது கர்த்தர் சொல்லுகிறார், திறக்காத வாசல்களை நான் திறப்பேன். ஆவிக்குள்ள நிரம்பி ஆராதிக்கிறார் தேவ மனிதனே, உனக்காக திறக்காத வாசல்களை நான் திறப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ உண்மையா இருந்தா, நீ உண்மையோட பரிசுத்தமா வாழ்ந்தா, ஆமென், கர்த்தர் செய்யற ஒரு காரியம் சொல்ல போறேன். தாவீதின் திறவுகோல் அப்படின்னு பைபிள் இருக்குதா? தாவீது ஒரு மனுஷன் தானே. பரலோகத்தினுடைய ஏடிஎம் கார்டு அவர் கையில் எப்படி வந்தது? ரெஜிமெண்ட் பாஸ்டர், பரலோகத்தினுடைய ஏடிஎம் கார்டு தாவீது கையில் எப்படி வந்தது? தாவீது கையில் அந்த ஏடிஎம் கார்டு கொடுக்க என் கர்த்தருக்கு இஷ்டமா இருந்தா ஏன் ரெஜிமெண்ட் கையில தர மாட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர்? பரலோகத்தின் திறவுகோல் யார் கையில் கொடுத்தாரு? தாவீது கையில. அந்த தாவீது என்ன, அதோடைய பிரத்யேகதை என்ன? தாவீது, what is the uniqueness of David? ஆமென், அவர் கர்த்தரின் இதய பிரகாரம் உள்ள தாவீது. இன்னைக்கு ராத்திரி சொல்ல, கர்த்தாவே உன்னுடைய மனசு போல நான் இருக்கிறேன். சொல்லுமா, உன்னுடைய மனசு போல நான் ஆராதிக்கிறேன். இன்னைக்கு பகல் ஆராதனை வந்தவங்களுக்கு தெரியும், கர்த்தர் சிந்திக்கிறது போல நான் சிந்திக்கிறேன், அவர் செய்யறது போல நான் செய்கிறேன், அவரை போல நான் ஆகிறேன். அந்த திறவுகோல், அந்த திறவுகோல். வசனம் பேசிட்டு இருக்கும்போது அப்படி பிசாசு அவன் தோக்குறது மட்டுமல்ல, நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது அதுக்குள்ள இருக்கிற மர்மங்கள், அந்த ரகசியங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் அற்புதங்களாக மாறணும். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லுப்பா, ஆமென் சொல்லு, சொல்லு. ஹல்லேலூயா. பரலோகம் சும்மா திறந்தா மட்டும் இல்ல, நீ இதுவரைக்கும் பார்க்காத பார்வைகள் நீ பார்க்க போற, நீ கேட்காத ரெவலேஷன்ஸ் கேட்க போற. ஓ, இதுவரைக்கும் நீ அறியாத ரகசியங்கள், பரம ரகசியங்கள், பரலோகத்தின் பரம ரகசியங்கள் கர்த்தனுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஆமென். நான் சொல்லுவேன், நீங்க ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவேன், ஊழியக்காரங்க கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், நான் நீ உங்களை ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா நல்ல டென்ஷன். என்ன நல்ல டென்ஷன்? அவன் அது அவங்க சொல்லிட்டாங்க, பாஸ்டர் ஒரு 500 பேர் வருவாங்க, அதுல பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க, நீங்க ஒரு மணி நேரம் பேசணும். நீங்க சொல்ல போறத நான் சொல்லட்டுமா? வேற யாராவது கூப்பிடு பாஸ்டர், வேற யாராவது கூப்பிடுங்க. ஏன் பயப்படுறீங்க? அந்த பயத்தை நான் உடைக்க போறேன். நீங்க பரிசுத்தமானா இருந்தா என் கூட நில்லுங்க. நீங்க பரிசுத்தமானா இருந்தா, இயேசுப்பா கூட நீங்க இருந்தா, நீங்க நிக்கிறது கிங்டம் ஆஃப் காட். எதுல நிக்கிறீங்க? கிங்டம் ஆஃப் காட். அந்த சர்க்கிளுக்குள்ள நிக்கிறீங்க. அவன் கிங்டம் ஆஃப் காடுக்குள்ள நின்னா உங்க கரன்சி வந்து இங்க கிடைக்கிற அந்த வயலட் கலரோட 2000 நோட் அல்ல. கிங்டம்ல நிக்கிறவனுடைய கரன்சி அது வந்து அந்த திறவுகோல் வந்து விசுவாசம். ஓ, இயேசுவின் நாமத்தில் அவன் அந்த கிங்டத்துக்குள்ளவா, அந்த கிங்டத்துக்குள்ளவா. அந்த கிங்டம் என்ன? அது சாப்பாடு அல்ல, அது இந்த உலகத்தின் சுகம் அல்ல, உலகத்தின் சந்தோஷம் அல்ல. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உள்ள சந்தோஷமும். இது மூணு உனக்குள்ள இருந்தா நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த சர்க்கிளுக்குள்ள நிக்கிற. உனக்கு வந்து ஒன்னு டென்ஷன் கிடையாது, ஒன்னு பிரச்சனையே இல்ல.
வா 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 வா. அல்லேலூயா. ஆமென். கழுவுக்கு மழைய பேடி கிடையாது. கழுவுக்கு என்ன பேடி இல்லை? மழைய பேடி இல்லை. என்ன காரணம்? அவர் மழைக்கு மேல, அவர் எங்க பறக்கிறாரு? மழைக்கு மேல பறக்கிறாரு. கழுவுக்கு வைரஸ் வராது, கோவிட் வராது. என்ன தெரியுமா? அந்த பேண்டமிக் ஏரியாவில் யார் இல்லை? கழுகு கிடையாது. அவன் அல்லேலூயா. டோக்ரோன்னு சொல்லி ஒரு பட்சி இருக்குது. டோக்ரோ கருப்பா இருக்கும், காக்க மாதிரி இருக்கும். டோக்ரோ சுண்டு பயங்கரமா இருக்கும். இந்த கழுவு மேல பயங்கர வைராக்கியம் டோக்ரோவுக்கு. இந்த டோக்ரோ வந்து இடையில கீழே கிடைச்சிச்சுன்னா கழுவு மேல வந்து கொத்தும். மேல கழுவுக்கு மேல ஏறி உட்காந்து ஒரே கொத்து. கழுவு என்ன செய்யும் தெரியுமா? திருப்பி கொத்தாது. அதான் கழுவு. அப்படியே அந்த டோக்ரோவை மேல வச்சுட்டு இது பறக்கும். பறந்து ஆக்சிஜனுக்கு மேல போகும். அந்த டோக்ரோ ஆக்சிஜனுக்கு மேல போகும்போது டோக்ரோவுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். அவன் அங்க இருந்து செத்து போவான். அவனை அடிக்க வேண்டாம், அவனை கொல்ல வேண்டாம். நான் சொல்றேன், நீ உண்மையான கர்த்தருடைய பரிசுத்தவானா இருந்தா உனக்கு விரோதமாக இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அப்படி நீ பறந்து போயிட்டே இரு. அப்படி போயிட்டே இரு, அப்படி போயிட்டே இரு, அப்படி போயிட்டே இரு. நீ மேல போயிட்டே இரு. டென்ஷன் இல்ல, நீ போயிட்டே இரு. தொட மாட்டாங்க, தொட மாட்டாங்க, தொட மாட்டாங்க, தொட மாட்டாங்க. நான் அப்படிதான் போயிட்டே இருப்பேன். அவன் பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பான். அவன் பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பேன். நான் ஆக்சிஜனுக்கு மேல போயிட்டே இருப்பேன். அவன் அங்க இருந்து சாவான், அங்க இருந்து செத்து போயிடுவான். ஓ டாபா ஷக்கமானசியா. ஆமென். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வரேன். நீங்க மார்த்தாண்டத்துக்கு போறீங்க. வழியில் ஒரு பெட்ரோல் வண்டி அப்படியே சைடில் நிப்பாட்டி போட்டிருக்கு. பின்னாடி பெரிய டேங்க். பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் வண்டி பார்த்துருக்கீங்களா? பெட்ரோல் வண்டி கிடக்குது. அப்படியே நீங்க சும்மா அப்படியே பைக் நிப்பாட்டி கேட்டீங்க, சார் என்ன கிடக்குது? அப்ப அவர் சொல்றாரு, வண்டியில பெட்ரோல் இல்லையா? வண்டியில என்ன இல்லை? பெட்ரோல் இல்லை. இந்த பின்னாடி இந்த டேங்க்ல என்ன இருக்குது? அது பெட்ரோல். எத்தனை லிட்டரு? 20,000 லிட்டரு. எத்தனை லிட்டரு? இவன் வயர்ல 20,000 லிட்டர் இருக்கு. ஆனா தலைச்சோறுல பெட்ரோல் இல்லை. அதுதான் பெந்தகோஸ்த். வந்த அந்நிய பாஷை சொன்ன இடையில ஒரு ஆள் சொல்றாரு, அந்த ஆள் அந்நிய பாஷை நான் பயந்து போயிருமா. அவர் அந்நிய பாஷை சொல்லி தான் பயப்படுத்துவாரு, வேற ஒன்னும் செஞ்சு பயப்படுத்த மாட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், அவன் வயர்ல எத்தனை இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாட்டு பாடி பாருங்க பாஸ்டர், சபையை உடைச்சிருவாங்க. அதே மாதிரி பெட்ரோல் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு நோய்க்கு வேண்டி ஜெபிக்க பெட்ரோல் கிடையாது. வா வா. நீ வழியில கிடக்கிற காரணத்தினால என்ன நடக்க தெரியுமா? பெரிய பிரச்சனை. சொல்ல வரேன். இந்த 20,000 லிட்டர் பின்னாடி இருக்குல்ல டேங்க்ல, அதுல இருந்து 5 லிட்டர் எடுத்து என்ஜின்ல ஊத்தலாம். ஒரு 5 லிட்டர் எடுத்து என்ஜின்ல ஊத்துனா வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓ என் கூட நில்லுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகுனா இந்த வண்டி பம்புக்கு போகும். பம்புல போய் இந்த டீசல் அங்க அடிச்சா ஆயிரக்கணக்கான வண்டி ஓட ஆரம்பிக்கும். நீ வழியில கிடக்கிற காரணத்தினால உனக்கு மட்டும் இல்ல பிரச்சனை, ஆயிரக்கணக்கான வண்டி ஓடாமல் இருக்கிறது. அதனால அந்த 20,000 இருந்து ஒரு 10 லிட்டர் எடுத்த என்ஜின்ல ஊத்து. ஓ ஓ ஓ. நீ அந்நிய பாஷை சொல்றது மட்டும் கரை தட்டுறதோ ஆராதிக்கிறது மட்டும் போதாது. இந்த நாட்கள் அநேகருக்கு நீ பிரயோஜனமாக மாறணும். நீ அநேகருக்கு பிரயோஜனமாகணும். இங்க வந்தா தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர். பகல்ல தான் சொல்லியிருந்தேன். கிருபைக்குள்ள வாரீங்களா? கிருபைக்குள்ள வாரீங்களா ஐயா? அப்படி வாங்க. வந்தா உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போக முடியாது பாஸ்டர். நான் உண்மையை சொல்றேன். நீங்க அந்த கிங்டத்துக்குள்ள வாங்க, அந்த சர்க்கிளுக்குள்ள வாங்க. அந்த சர்க்கிளுக்குள்ள ஏறிட்டு ரெஜிமா பாஸ்டர் இது வந்து உண்மை, நீங்க அப்படியே ஏற்றெடுத்துக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டு போக முடியாது. என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க மார்க்கெட்டை நடந்து போனா பார்க்கிறவங்க மேல அபிஷேகம் வரும். நீங்க தொடுறவங்க எல்லாம் அர்த்தம் ஆவியில நிறைவாங்க. வழியில நிக்கிற பிசாசு பிடிச்சவன் எல்லாம் விடுதலை ஆகுவான். ஜனம் கேட்க ஆரம்பிக்காது, யாரு அந்த நடந்து போறது? யாரு அந்த பாஸ்டர்? யாரு 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 அந்த வண்டி? யாரு அது? யாரு வந்தது அப்படின்னு ஜனங்கள் முழுக்க கேட்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகுது. அல்லேலூயா. திருப்பூர்ல
ஊழியர் கொடுத்து போயிருந்தேன். அப்போ 2-3 நாள் இருந்துச்சு. ஜெபம் பண்ணின்னு ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு. ஆமென். நான் பேரு மாதிரி இருக்கிறவங்களை ரொம்ப குறைவாக தான் பார்த்துருக்குறேன். அவர் அதில் ஒரு ஆள். சிலவங்க பேர் ஜாயின் இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், உன் பேர் மாற்றணும் இல்லை உன்னுடைய பெருமாற்றத்தை மாற்றணும். உன்னுடைய சுபாவம் மாற்றணும் இல்லைன்னு என்ன மாற்றணும்? பேர் மாற்றணும். ஆமென். சிலவங்க பேர் சுசீலா. யார் போட்ட பேரோ? ஒரு சீலமாவது நல்லா இருந்தா சுசீலான போடலாம்ல. இங்க அப்படி யாராவது இருந்து நான் மன்னிக்கணும். அல்லேலூயா. என் பேர் ஆபிரகாம் இருந்தா நான் விசுவாசத்துக்கு தகப்பனாக இருக்கணும். சொல்லுமா. எங்க ஊர்ல ஒரு வேலைக்கு நிக்குது ஒரு தமிழ் பொண்ணு. எங்க வீட்டு கொஞ்சம் 2-3 வீட்டு அந்த பக்கம். அவங்க பேர் என்ன தெரியுமா? ஆரோக்கிய செல்வி. பேர் என்னது? இது ரெண்டும் உங்களுக்கு இல்ல. ஆரோக்கியமும் இல்ல, செல்வமும் இல்ல. செல்வம் இருந்தா அந்த ஊருக்கு வந்திருக்காது இல்ல. பேர் என்னது? அவங்க கணவனுடைய பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. வேதமாணிக்கம். அவர் வேதமும் பார்த்ததில்ல, மாணிக்கம் பார்த்ததில்ல. ஆரோக்கிய செல்வி வேதமாணிக்கம் ஃபேமிலி. அல்லேலூயா. கொஞ்சம் 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 நல்ல கிருபையில நெருங்கி வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமை நம்மத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, அந்த சுத்த கிருபையினால நிரம்புங்க. கர்த்தருடைய ஆவி நம்மளை ஆளகட்டும். ஆமென். அந்த பிரசங்கத்தினால கர்த்தர் நிறைக்கட்டும். இந்த கிரவுண்ட் முழுவதும் உண்மையான ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய பேருடைய அர்த்தம் என்ன? உண்மையான பரிசுத்த ஆவி பெற்றவன் என்ன? அபிஷேகம் பெற்றவன் அர்த்தம் என்ன? மணவாட்டி சபையின் அர்த்தம் என்ன? அந்த அர்த்தத்துக்கு தகுந்த வாழும்படியாக ஒரு மாறுதல், ஒரு மாற்றம் இன்னைக்கு ராத்திரி நமக்குள்ள வர. அவன் சகோதரர்கள் எத்தனை பேர்கள் கரங்களை தட்டி அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க? எத்தனை பேர் அதை நான் இதோ ஏறெடுக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். போவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்துக்கு போவோம். 17வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் இன்னும் ஆவிக்குள்ளே ஆனான். 3வதும் யோவான் ஆவிக்குள்ளே ஆனான். அப்ப அவன் என்ன கண்டா? பாப்போம், வாசிமா. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால். நான் ஒன்று கேட்கிறேன், பாஸ்டர்ஸ், விசுவாசிகளே, நீங்க இந்த ஊர்ல வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆவிக்குள்ள நிரம்பி ஆராய்ச்சிருக்கீங்க. இந்த 10 தலை உள்ள இந்த ஊர்ல உள்ளவர் பார்த்திருக்கீங்களா? இருக்கிறான். அவன் தான் பிரச்சனை உண்டாக்குறான். நீ ஆவிக்குள்ள நிரம்புனா கர்த்தரை மட்டும் இல்ல பார்க்கிறது, பிசாசையும் பார்ப்ப. என் கூட நிக்கிறீங்களா? நீங்க அதெல்லாம் வாசித்தவங்க. அப்பளம் இதனுடைய பேரு தான் மர்மம் மகதியாம் பாபிலோன் என்கிற ஸ்திரீ. ஆமென். வேசியாத்தரமாக இருந்து தேசத்தில் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக, சத்திய வசனத்துக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்து விரோதமாக பிரச்சனைகள் உண்டாக்குற மர்மம் மகதியாம் பாபிலோன். அது எப்ப கண்டது? ஆவிக்குள்ள நிரம்பும் போது கர்த்தர் காட்டினார். ஆமென். இந்த ஸ்திரீ யாரு? இந்த கள்ள பிசாசு யாரு? இந்த கள்ள பிரவாசகன் யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு ட்ரை யூனிட்டி கிறிஸ்துவ சபைக்குள்ள சொல்றது போல பிசாசனுடைய ட்ரை யூனிட்டி. இப்ப நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வரேன், நல்ல கவனமா இருந்துக்கோங்க. அபிஷேகம் உள்ளவங்களுக்கு சபை என்றால் என்ன அப்படின்னு தெரியறதோட நல்லாக சபை அல்லாதது என்ன அப்படின்னு தெரியணும். ஜெபம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீ படிக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஜெபிக்க கூடாதுன்னு படிக்கணுமா? எங்க போகணும்னு நீ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான தேவ பிள்ளை எங்கெங்க போக கூடாதுன்னு நீ படிக்கணும். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு தான் 1வது ஆவிக்குள்ள நிரம்பும் போது கர்த்தரை கண்டான். 2வது ஆவிக்குள்ள நிரம்பும் போது பரலோகம் திறந்து காட்சிகளை கண்டான். 3வது ஆவிக்குள்ள நிரம்பும் போது என்ன கண்டான்? மர்மம் மகதியாம் பாபிலோன் என்ற கள்ள சபை, அவன் திருட்டு சபையை கண்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி, எல்லாம் முடிஞ்சிச்சின்னு வைக்கல, இன்னும் அவர் ஆவிக்குள்ள ஆனார். அதுதான் யோவானுடைய புத்தகம். ஆமென். எவ்வளவு நேரம் ஆவிக்குள் ஆவீங்க? எத்தனை தடவை ஆவீங்க? சொல்லுங்க. கர்த்தர் வருக வரைக்கும். கடைசியில நான் ஆவிக்குள் ஆகும்போது நான் போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா.
நான் போயிட்டே இருப்பேன், கர்த்தர் இடத்துக்கு போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் முதல் படித்த வசனம் 21:9. அங்க என்ன எழுதி இருக்கு? யோவான் ஆமென் இன்னும் ஆவிக்குள்ளையானான், உயர்ந்த வன்மலையில போனான், புத்த எருசலேம் என்ற நகரம் உயரத்தில் இருந்து கீழே இறங்கி வர்றது கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்து சொன்னார், இதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியான மணவாட்டி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? ஆமென். சபை என்ன? அது முள்ளின் இடையில் உள்ள தாமரை. முள்ளுக்கு இடையில் உள்ள தாமரை. தாமரைங்கிறது போனா உலகத்துல என்ன மட்டும் இருக்கும் சொல்லுங்க? புரியல உங்களுக்கு? சபைனா முள்ளு. முள்ளு தானே தமிழ்ல சொல்லுவோம். முள்ளு கடையில் இருக்கிற தாமரை தான் சபை. அப்ப இங்க இருந்து கர்த்தர் தாமரையை கூப்பிட்டுச்சுன்னா பூமியில என்ன இருக்கும்? முள்ளு மட்டும்தான் இருக்கும். அதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? அல்லேலூயா. சபைனா என்னது? அது ஆவியின் மாளிகை. வாசிக்கலாம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆமென். 1 பேதுரு 2:4. ஆமென். சபை என்றால் என்ன? அல்லேலூயா. மூலக்கல்லான கிறிஸ்துவோடு சேர்ந்து கட்டப்படுகிற வாசிமா ஆவியின் மாளிகை. எஸ். 1 பேதுரு 2:4. மனுஷனால் தள்ளப்பட்டதாகிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய இடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாவும். ஓ, கரங்களை ஒரு தட்டு, கரங்களை ஒன்னு தட்டு. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தரின் சபைன்னு சொன்னா என்ன? ஜீவனுள்ள கற்களால கட்டப்படுகிற ஆவியின் மாளிகை. ஆமென். அல்லேலூயா. அதோட சேர்த்து எபேசியர் 2:20 வாசிமா. எபேசியன்ஸ் 2:20 அதோட சேர்த்து வாசிமா. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றதுக்கு ஆமென் சொல்லுங்க. நான் பிரசங்கிக்கிற சத்திய சபையோட ஹெட் ஆபீஸ் வந்து மார்த்தாண்டத்துல அல்ல. ஹல்லேலூயா. அது திருவல்லாவில அல்ல, அது முழக்குடையில அல்ல, அது கும்பநாடு அல்ல, அது அந்தியோக்கியாவில் அல்ல, அது காஞ்சிகோடு அல்ல, அது காட்டாத்துறை அல்ல, அது மட்ராஸ் அல்ல. இன்னைக்கு ராத்திரி நான் பிரசங்கம் பண்ற சத்திய சபையோட ஹெட் ஆபீஸ் அது சியோனில, அது சியோனில மூலக்கல்லான இயேசுவோடு சேர்ந்து பணியப்படுகிற சத்திய சபை. அல்லேலூயா. கிட்ட இருக்கிறவங்க கரம் கொடுத்து சொல்லுங்க, அதுதான் கர்த்தருடைய சபைன்னு சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் சபை, அதுதான் கர்த்தர் சபைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு நான் திருவள்ளா பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். ஒரு மனுஷனுக்கு என்ன பார்த்துட்டு பிடிக்கல. பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா பிடிக்க மாட்டாங்கல்ல. கிட்ட வந்தாரு, வந்துட்டு அப்படியே ஒன்று பார்த்தாரு என்ன. உடனே நானும் அப்படி பார்த்தேன். உடனே அவர் கொஞ்சம் கூட கிட்ட வந்தாரு. பாஸ்டர் ஆனோ அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அதே கண்டப்ப மனசில் ஆகி அப்படின்னாரு. நான் சொன்ன கண்டப்ப மனசில் ஆகிற பாஸ்டருக்காக சோத்திரம். சில பாஸ்டரை கண்டாலும் மனசிலாகாது, கொண்டாலும் மனசிலாகாது. நான் சொன்ன என்ன, நீங்க என்னை பார்த்த பார்வை பார்த்தா நீங்க மிலிட்டரியில ஆள் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்க. அதான் கேட்டேன், என்னன்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர் எந்த சபையில் இருக்கிறீங்க? நான் சொன்ன கர்த்தருடைய சபையில் இருக்கிறேன். அது எங்க இருக்குது? நான் சொன்ன பரலோகத்தில் இருக்குது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எங்க போறீங்க? பரலோகத்து போறேன்னு சொன்னேன். என்கிட்ட விளையாடுறாரு. விட்டு வேணாம் அவனை. இல்ல பாஸ்டர், நான் உங்களை கேட்கறது இன்னைக்கு ஐபிஎஸ்சியா, சர்ச்சா கோடா, இல்ல சால்வேஷன் ஆர்மியா, லூதரனா, இல்ல சாரோனா, சர்ச்சோ அப்படின்னு கேட்டேன்னு சொன்னேன். நான் சொன்னேன் உங்களுக்கு எது வேணும்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர் நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன் உங்களுக்கு. சரி கேளுங்க. நீங்க எல்லாம் இந்த ஒவ்வொரு சபையா போர்டா வச்சு ஆராதிக்கிறீங்க. ஃபுல் கோர்ஸ் பலங்க வச்சிருக்கீங்க, கிருபாசனம் எங்க வச்சிருக்கீங்க, ஐபிஎஸ் எங்க வச்சிருக்கீங்க, சர்ச்சை போர்டு, உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாம்ல.
நான் கேட்டேன், உங்களுக்கு அப்படி ஆசை இருக்குதான்னு கேட்டேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கணுமா, உங்களுக்கு ஆசை இருக்குதா? இருக்குது. நீ என்னைக்காவது ஒரு இடம் வாங்கி ஒரு நல்ல பெரிய கட்டடம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க கட்டி கொடுத்துட்டு என்ன கூப்பிட்டு நான் வரேன்னு சொன்னேன். விருத்தி கட்டுவேன். ஏன் விசிலிங் கார்டு எடுத்து கொடுத்தேன். காரணம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேரளாவில் மட்டும் ஒரு 6 லட்சம் பேர் இருக்கும். மொத்தம் ஆராதிக்கிறதுக்கு நீ ஒரு இடத்த வாங்கி எல்லாம் கட்டிட்டு என்னை கூப்பிடு வாரேன்னு சொன்னேன். ஆமாம். உடனே அவர் உடலை என்ன கேட்குறாரு. ஆனாலும் மாஸ்டர் இந்த பிரிச்சு வைக்கிறது நல்ல இல்லைன்னு சொன்னேன். நான் சொன்னேன், உனக்கு புத்தி இல்லை. 2000 ஏக்கர் வயல் வச்சிருக்கிற ஒரு முதலாளி 2000 ஏக்கர் வயலில் நெல் விதைக்கணும்னா, விதை போடணும்னா வரம்பு வேணுமா வேண்டாமா? வேண்டாமா? அதுக்கு வரம்பு இல்லைன்னா எப்படி விதை போட முடியும்? களை எப்படி பிடுங்க முடியும்? அதுக்கு வளம் எப்படி போட முடியும்? நான் சொன்னேன், இந்த சத்திய சபையினுடைய முதலாளி ஒரே ஒரு ஆளு, ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வரம்பு தான் ஐபிசி. இதை எதுக்கு வச்சிருக்கேன்னா, களை பிடுங்கிறதுக்கு, வளம் போடுறதுக்கு, விதை வைக்கிறதுக்கு, அறுவடை செய்யறதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் வருகையில் இந்த வரம்பெல்லாம் நாங்கள் எடுத்து மாத்திடுவோம். அவன் இது ஒத்த தோட்டமாக ஒரே வயலாக மாறும். கரங்களை தட்டி கிருபையில நிரம்பி கர்த்தரை ஆராதிங்க. அவன் சபையினா ஒரே ஒரு சபைதான். பேர்கள் வைத்திருக்கிறது. அவங்க வேலை செய்யறதுக்காக வரம்பா வச்சிருக்காம. அல்லேலூயா. இன்னும் உங்ககிட்ட யாராவது வந்து சந்தேகப்பட்டு கேட்டுட்டு நீங்க வந்து அங்க ஆச்சா பூச்சான்னு சொல்ல அதுங்க எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? போவோமா? ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாதி, இது சொந்த ஜனம், ராஜகீய புரோகித வர்க்கம். அல்லேலூயா. சபைனா என்னது? அல்லேலூயா. அது கெட்டி அடைக்கப்பட்ட தோட்டம். இது ஆட்டின் கூட்டம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? ஆமென். இது உலகத்தின் வெளிச்சம், இது உலகத்தின் உப்பு. அல்லேலூயா. இது மலை மேல் இருக்கிற பட்டணம், இது தண்டின் மேல் கொளுத்தி வைக்கப்பட்ட விளக்கு. அல்லேலூயா. சபைனா என்னது? இந்த வேதாகமத்தின் படி 52 பேர்கள் சத்திய சபைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் 1189 அதிகாரங்கள் எழுதியிருக்கிற 58 பேர்கள். ஆமென். அதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி சொல்ல போனா இந்த கொடுத்த நேரம் தெரியாது, நாளை ராத்திரி சொன்ன முடியாது. அல்லேலூயா. அதனால 2 சபைனா என்ன என்னுள்ளதுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் 2 காரியங்கள் சீக்கிரமா சொல்லிட்டு எனக்கு முடிச்சுதான் ஆகணும். அதுல 1 மத்தாய் 5:13-14 படிமா. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பானது என்னற்று போனால், சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? ஒரே ஒரு கேள்வி நில்லுமா. நீங்க ஒரு குழம்புக்கு மிளகு போட்டீங்க. என்ன மிளகு போட்டீங்க? வற்றல் மிளகு போட்டீங்க. ரெட் சில்லி. கரெக்டா? ரெட் சில்லி போட்டீங்க. ஆனா காரம் தகையல. இன்னும் என்ன போடலாம்? பெப்பர் கொஞ்சம் போடலாம். நான் கரெக்ட் தானே? கொஞ்சம் சமையல் படிச்சுக்கப்பா. கல்யாணம் நல்லா முடிக்கும் போது சந்தோஷமா இருப்பேன், சண்டை கண்டு இல்லாம. அதுக்கு தான் இந்த சுவிசேஷம் வச்சிருக்கிறது. அதுக்கு தான் கொஞ்சம் படிச்சுக்கோ. அந்த சிகப்பு மிளகு, ரெட் சில்லி, காஷ்மீர் சில்லி நல்லா சொல்லும். புரியுது? அது போட்டு காரம் இல்லைன்னு சொன்னா என்ன போடலாம்? கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். நீ ஒரு மீன் குழம்பு வச்ச, அதுல வாழம்புளி போட்ட, புளி கொஞ்சம் கம்மியா இருக்கு, சாரம் இல்லைன்னு சொன்னா என்ன போடலாம்? இன்னும் கொஞ்சம் கொடம்புளி போட்டுக்கலாம். ஒன்னு போட்டு சாரம் இல்லைன்னா, நீ சக்கரை போட்டு ஒரு காப்பி போட்ட, அதுக்கு சாரம் இல்லைன்னு சொன்னா இன்னும் என்ன போடலாம்? கொஞ்சம் சீனி. இன்னும் உனக்கு தகையாதன்னா கொஞ்சம் தேன் ஊத்தி சாப்பிடு. இருக்குல்ல, சாரம் இல்லைன்னா இன்னொன்னு சேர்க்கலாம். ஆனா ஒரே கேள்வி, உப்புக்கு சாரம் இல்லைன்னா பதிலா என்ன போடுவ? வா வா, உப்பு போட்டாச்சு, தகையல, இன்னும் அடுத்து என்ன போடுவ? உப்பு தான் இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. அதான் கர்த்தர் கேட்டா, நீ உப்பு வா என்ன சொன்ன அர்த்தம்? உனக்கு பதிலா வேற ஒண்ணு இல்ல. நீ இல்லன்னா போடுறதுக்கு வேற ஒண்ணு. வா வா. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்ற, நீ பூமியோட உப்பு. சபையே
நீ இல்லன்னா பதிலாமா அதுக்கு வேற போடுறதுக்கு வேற ஒண்ணு இந்த ஊர்ல இல்ல 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 இல்ல. சபை நிக்க வேண்டிய இடத்துல சபை மட்டும்தான். சபைக்கு பதிலாக நிக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். போமா. ஆமென். ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல ஒரு கடல் இருந்தது, உப்பு கடல். என்ன கடல்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு அந்த கடல் இருக்குதா? வேதாகமம் தெரியறவங்க சொல்லுங்க, சரித்திரம் தெரியறவங்க சொல்லுங்க. சரித்திரம் எல்லாம் சத்தியம் அல்ல, ஆனா சத்தியத்துக்கு ஒரு சரித்திரம் உண்டு. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சரித்திரம் எல்லாம் என்னதல்ல, சத்தியம் அல்ல, ஆனா சத்தியத்துக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அதான் இயேசுவின் சரித்திரம். அதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஹிஸ் ஸ்டோரி அப்படி சொல்லும். ஹிஸ்டரி, சரித்திரம். அது ரெண்டா பகுந்தா ஹிஸ் ஸ்டோரி, அவனுடைய சரித்திரம். அது யாருடைய சரித்திரம்? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரமா? ஓ ராபா ஷேகமாஸ். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே சரித்திரத்திலே ஒரு கடல் இருந்தது. சால்ட் சீன்னு சொல்லும், உப்பு கடல். அந்த கடல் இருந்த இடத்தினுடைய பேரு சொல்லுங்க, சோதோம் கோமோரா. அங்குள்ள ஜனங்கள் பாவம் செய்ததுனால மேலே இருந்து கந்தகம் உளுந்து, ஆமென், என்னது சல்பர், என்ன உளுந்தது? சல்பர் உளுந்து அந்த உப்பு கடல் என்ன கடலாய் மாறிடுச்சு? சாவு கடலாயிருச்சு. நான் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியம் சொல்ல போறேன். கிருபை உள்ளவங்க ஆராதிச்சுக்கோங்க. நீ பாவம் செய்தா உப்பெல்லாம் சாவாக மாறுவா. நீ பாவம் செய்தா உப்பு கடல் என்ன கடலாகும்? சாவு கடலாகும். உப்பு கடல்ல மீன் வளரும், சாவு கடல்ல மீன் வளராது. சபைக்குள்ள ஜீவனுள்ள மீன் வரணும்னா நீ சாவு கடலா இருக்க கூடாது, நீ உப்பு கடலா இருக்கணும். உப்பு கடல். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். உப்புக்கு நமக்கு எப்ப இருந்த பந்தம்? when the relation is starting from our life. ஆமென். வாசிப்பா எகஸ்கேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம். உன் பிறப்பின், அதாவது உன்னுடைய ஜன்மத்தினுடைய ஹிஸ்டரி, அந்த சரித்திரத்தை கொஞ்சம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்பில் அறுக்கப்படவும் இல்லை. என்ன செய்யல? தொப்பில் அறுக்கப்படவும் இல்லை. தொப்பை அறுக்காம இருந்தால் என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சாகாது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த தொடர்பு கட்டாகாம இருந்தா 24 வயசா இருந்தாலும் அம்மா போதும், எனக்கு அம்மா போதும், இயேசு வேண்டான்னு சொல்லும். புரியுறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். ஏற்கனவே நிறைய பிரச்சனை எனக்கு இருக்குது. இந்த புது பிரச்சனை வேற நான் உண்டாக்கணும். இந்த தொப்புல முறிக்காம விட்டதுனால தான் இப்பவும் எல்லாருக்கும் ஏசப்பா வேண்டாம், யார் போதும் அம்மா. சின்ன வயசுல என்ன செஞ்சிடணும்? தொப்பு வெட்டிடணும். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போதும், அவ்வளவு போதும். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொல்லி அதாவது புரிஞ்சாச்சு. அல்லேலூயா. ஒண்ணு, சின்ன வயசுல அம்மா சொல்லி கொடுக்கணும். தொப்பு வெட்டிருந்த என்னன்னா, அப்பா நீ இதுவரைக்கும் அம்மாவோட வயிற்றுல இருந்த, இன்னையில இருந்து நீ வெளியே. ஆமென். நான் உனக்கு அம்மா தான், ஆனா நான் உனக்கு தெய்வம் அல்ல. நான் உனக்கு அம்மா தான், ஆனா நான் யார் அல்ல, தெய்வம் அல்ல. யாரு சொல்லிக் கொடுக்கணும்? அந்த சமந்த அம்மாவே சொல்லிக் கொடுக்கணும். இது எங்க தொப்புல வெட்டாம இருக்குது, அப்புறம் எங்க சொல்லிக் கொடுக்கிறதுக்கு? சரி போவாமா. அதனால என்ன நடந்தது? 2வது வார்த்தை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. இதெல்லாம் தளிப்பாட்டி விடுறது, குளிப்பாட்டி விடுறது இல்ல. சத்திய சபை பிரசங்கம் பண்ணும்போது அந்த தளிப்பு, குளிப்பு, வலிப்பு எல்லாம் சொல்லணும்ல. ஆமென். அந்த தொப்புள் வெட்டி விடாதனால குளிப்பாட்டுற காரியமா அதுக்கு தெரியாது. அல்லேலூயா.
இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல அவங்களை அனுப்பு. அம்மா யாருன்னு சொல்லிக் கொடு, கர்த்தர் யாருன்னு சொல்லிக் கொடு, குளிப்பாட்டுறத பாப்டிசம் ஸ்நானம் என்னன்னு சொல்லிக் கொடு. அது மட்டும் போதாது, மூன்றாவது காரியம், உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. ஆமென். இவன் பிறந்த உடனே இவனை உப்பு பரட்டுறதுனால பரவாயில்ல, இந்த பிராயத்துல அவனுக்கு உப்பு பரட்டான 3 சாக்கு உப்பு வாங்கினா தேவையுமா? பிள்ளைகளை எல்லாம் சின்ன வயசுல பிறக்கும் போதே உப்பு பரட்டி விட்டுரு. அப்படின்னா 100 கிராம் உப்புல அது முடியும். 25 வயசு பையனை நீ உப்புக்குள்ள இறக்கணும்னா 7 சாக்கு உப்பு வாங்க வேண்டிய வரும். சின்ன வயசுல அர்த்தம் என்ன? சண்டே ஸ்கூலுக்கு கொலோசியர் 4:6 உப்புனா என்ன வா சொல்லுமா, உப்புனா என்னன்னு வாசிக்கல. 4:6 கொலோசியரா? அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாயும் இருக்கும். ஒரு கரம் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. உன்னுடைய சந்ததி, உன்னுடைய தலைமுறை எதை சொன்னாலும் அது உப்பின் சாரம் உள்ளதாகட்டும். அவங்க செய்கைகளில் உப்பு இருக்கட்டும், அவங்க நடைகள்ல உடைகளில் அவங்களுடைய வாழ்க்கையில உப்பு இருக்கட்டும். அது அவங்க வாலிப பிராயத்தில் அல்ல, சிறு குழந்தையாக பிறக்கும் பொழுது அவனை உப்பு தேய்ச்சு அவனை கொண்டு வா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன இந்த உப்புங்கிற வார்த்தையோட அர்த்தம் எத்தனை பேர் புரியுறீங்க? ஹல்லேலூயா. உப்பினுடைய ஆங்கிலம் யாருக்காவது தெரியுமா? உப்பினுடைய இங்கிலீஷ் சோடியம் குளோரைடு. என்னது? சோடியம் குளோரைடு. ஹல்லேலூயா. உங்க சபையோட பேர் என்னது? உப்பு. உப்பு தான் சொல்லுங்க. சோடியம் குளோரைடு. இதுல சோடியம் வாரு, குளோரைடு அதான் இன்னும் வர போறேன் நான். நம்ம சபை பேர் என்னது? சோடியம் குளோரைடு. ஃபேமிலின்னு சொன்ன என்னது? கணவன் மனைவி என்ன சொன்ன என்னது? உப்பு. அப்ப சொல்லுங்க, ஃபேமிலியோட பேர் என்னது? சோடியம் குளோரைடு. இதுல மனைவி சோடியமா, கணவன் சோடியமான்னு பார்ப்போம். சோடியத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது ரெண்டும் ஒண்ணா இருந்தா உப்பு. பாஸ்டர் விசுவாசி ஒண்ணா இருந்தா என்னது? உப்பு. இது ரெண்டா பிரிஞ்சா என்ன நடக்கு தெரியுமா? சோடியம் வேற போய் அது நைட்ரேட்டோட சேர்ந்தா சோடியம் நைட்ரேட், அதுதான் பாம்பு உண்டாக்குறது. நீங்க கொஞ்சம் சயின்ஸ் புரியறவங்க வீட்டுல போய் கூகுள் அடிச்சு பாருங்க. சோடியம் நைட்ரேட், சோடியம் ஹைட்ரோகுளோரைடு வந்தா என்ன வரும்? எக்ஸ்ப்ளோசிவ், பாய்சன். அது பாம்பு உண்டாக்குறது. அப்ப சோடியம் போய் பாம்பு உண்டாக்கும் போது நம்ம குளோரைடு இருக்குல்ல, அவர் போய் குளோரின் உண்டாக்குவாரு. அதுதான் ஆபரேஷன் பண்ணவன போதம் கெடுத்துறது. ஆமே. கணவன் மனைவி கோடதில் வச்சு சொன்னாச்சு ஜட்ஜி கிட்ட, ஐயா நாங்க சோடியம் குளோரைடு, நீங்க தயவு செஞ்சு இவரை சோடியமாக மாற்றி என்னை குளோரைடாக மாற்றணும். அது எதுக்கு? அவர் போய் எங்கேயாவது உடைக்கட்டும், நான் போய் அடுத்து பண்ண போதம் கெடுத்துறேன். நாங்க 2 பேரும் 2ஆ பிரிச்சு விடணும். நீங்க ஒன்னா இருந்தா சாரம் உள்ள உப்பு, நீங்க 2ஆ பிரிஞ்சா உலகத்தை உடைக்கிற பாம்பாக மாறும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சபையும் ஏசப்பாவும் ஒன்னா இருந்தா நீ உலகத்தையே மீட்கிற உப்பாக மாறு. இல்ல ஏசப்பாவும் நீ 2ஆ மாறினா ஆமென் ஹல்லேலூயா, நீ உலகத்துக்கு பிரச்சனையாக மாறுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுறார், நீதான் உப்பு. உப்பு. ஆமென் ஹல்லேலூயா. பாஸ்டர், சிலவங்க சொல்லுவாங்க, நல்ல மார்த்தாண்ட சிட்டியில ஒரு நல்ல ஆடிட்டோரியம் கிடைச்சா சர்ச்சு நல்லா இருக்கும். கரெக்டா இல்லையா? எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? சென்னையில ஒரு ஹோல் கிடைச்சா, ஆனா நமக்கெல்லாம் அங்கெல்லாம் வாடகை ரெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு இல்லை. அதனால நம்ம கிராமத்துல சொல்லுங்க. ஆனா நான் அதை உடைக்க போறப்போ இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மார்த்தாண்டத்துல கடையில உப்பு இல்லை, மார்த்தாண்டத்துல கடையில உப்பு இல்ல. அப்ப சொன்னாங்க எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க. நாகர்கோவில் இருக்கும்னு பார்த்தாங்க. நாகர்கோவில் என்ன இல்ல? உப்பு இல்ல. எல்லாரும் திருநெல்வேலி கேட்டாங்க, அங்கே உப்பு இல்ல. அப்பதான் யாரோ சொன்னாங்க, கருங்கல் கிட்ட ஒரு கிராமத்துல ஒரு கடையில உப்பு இருக்குது. ஆமென். நீங்க பாருங்க, மெர்சிடஸ் பென்ஸ் ஓடி காரு
கிருபை உள்ளவங்க அவன் கூட நில்லுங்க. ஸ்கோடா வண்டி எல்லாம் இந்த ஊருக்கு வரும். என்ன வாங்குறதுக்கு சொல்லுங்க ரெஜிமான் பாஸ்டர். உங்க கிட்ட உப்பு இருந்தா, நீங்க கிருபை உள்ள தேவ மனிதனாய் இருந்தா, நீங்க எந்த கிராமத்துல எந்த சின்ன சர்ச் பெரிய சர்ச் ஒண்ணும் கிடையாது, உப்பு இருக்கிற இடத்துல ஏராளமான ஜனங்கள் வர ஆரம்பிப்பாங்க. உன்கிட்ட கிருபை இருந்தா, உன்கிட்ட கிருபை இருந்தா, நீ இருக்கிற இடத்துக்கு வரும் வண்டி, அவன் உன்னை கொண்டு போறதுக்கு வரும் வண்டி. அந்த கிருபைக்குள்ள நீ வா, அந்த கிருபைக்குள்ள வா. கர்த்தருடைய உப்பு, தேசத்துல கர்த்தருடைய சபை. நிறைய சொல்ல எனக்கு இஷ்டம் இருக்குது, ஆனா டைம் ரொம்ப இல்லை. அதெல்லாம் நான் ஒரு காரியம் மட்டும் சொல்லி விடுறேன். அல்லேலூயா. பாஸ்டர், கேள்வி, நீங்க பலச்சரக்கு கடை பார்த்திருக்கீங்களா? ப்ரொவிஷனரி ஷாப், சூப்பர் மார்க்கெட் அல்ல, பழைய கடை. அதுல உப்பு எதில் வச்சிருப்பாங்க? வெளியே போட்டிருப்பாங்க. அந்த சாக்கு எப்படி இருக்கும்? கரகரான்னு இருக்கும். ஆனா என்னைக்காவது யாராவது சொல்லிருக்காங்க, கருத்த சாக்கில் உப்பு எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல வெள்ளையான சாக்கில் உப்பு போதும்னு யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்ல. உப்பு தேவைப்பட்டவனுக்கு சாக்கு எது பிரச்சனை அல்ல. நீ கருப்பா இருந்தாலும், ஓ வா, கிருபை உள்ளவங்க ஆராதனை தொடங்கு. நீ கருப்பா இருந்தாலும், நீ சிகப்பா இருந்தாலும், நீ வெள்ளை சட்டு போட்டாலும், வெள்ளை ஜுப்பா போட்டாலும், இல்ல நீ கலரே போட்டாலும், உனக்குள்ள உண்மையான உப்பு இருந்தா, உண்மையான உப்பு இருந்தா, அந்த சாக்குக்கு கிட்ட வருவாங்க பெரியவங்க. இந்த சாக்கில் இருக்கிற உப்பு எனக்கு வேணும்னு சொல்லி அவன் ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ மனிதனே, ஆரெல்லாம் உன்னை புறக்கணித்தாலும் நீ பயப்படாத. அந்த சாரமுள்ள உப்பாக நீ மாறு, அந்த சாரமுள்ள உப்பாக மாறு. அல்லேலூயா. ஆமென். கருப்பு சாக்கில் இருந்த உப்பு, நீங்க பிரதமருடைய வீட்டுக்கு போய் பாருங்க, இந்தியாவினுடைய பிரசிடென்ட் வீட்டுக்கு போய் பாருங்க. இப்போ ஒரு போட்டில் போட்டு உப்பு எங்க வச்சிருக்கு? டைனிங் டேபிள்ல. அது யாரோட கையில வச்சிருக்காங்க பாருங்க? இந்தியோட பிரசிடென்ட் கையில இருக்குது. என்னது? உப்பு. அல்லேலூயா. நீ உப்பா இருந்தா, நான் மலையாளத்தில் சொல்லுவேன், தமிழ்ல அந்த வார்த்தை கிடையாது. உப்பு வந்து அவசியம் உள்ள ஒரு சாதனம் அல்ல, அது அத்தியாவசியம் உள்ள சாதனம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு தமிழ் அப்படி வார்த்தை இருக்குதா? அவசியத்தோட டபுள் மீனிங், அத்தியாவசியம். ஆமென். உப்பு அவசியம் உள்ள சாதனம் அல்ல, அவசியத்துக்கு மேல சொல்லும் மலையாளத்தில் அத்தியாவசியம். தமிழ் இருக்குதா அந்த வார்த்தை? இல்ல, நான் கேட்டு பார்த்தேன் 2-3 பேர். அதிக தேவை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிற உப்பு தேவையுள்ள பொருள் அல்ல, அதிக தேவையுள்ள பொருள். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. உப்பு தேவையுள்ள பொருள் அல்ல. அரிசி தேவை, மாவு தேவை, எண்ணெய் தேவை, ஆனா உப்பு தேவையுள்ளதல்ல, அதிக தேவையுள்ள பொருள். இன்னும் ஒரு காரியம் மட்டும் சொல்லி, ஆமென், அடுத்து 5:14. எஸ், மத்தேயு 5:14. எஸ். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அந்த பட்டணம் கட்டும்போது மறைந்திருந்ததா? சொல்லுங்க. நான் இந்த வேதாகம் இப்படி தான் படிப்பாங்க, நம்ம லாஜிக்கா படிப்பேன். இந்த பட்டணம் இப்ப எப்படி இருக்குது? மறைந்து இருக்கிறது. ஆனா கட்டும் போது மறைந்து இருந்ததா? அல்ல. கட்டி முடிஞ்ச பிறகு இதுக்கு முன்னாடி ஏதோ எழுப்பி வந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வீடு கட்டும் போது முன்னாடி ஒண்ணு இருக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு. ஆனா முன்னாடி இருந்த 2 செடிகள் மரமாக மாறிடுச்சு. அந்த மரம் ஆகின உடனே பட்டணம் என்ன ஆயிடுச்சு? அது மறைந்து விட்டது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ உனக்கு முன்னால கொஞ்சம் வளர்ந்து நிக்குது. அந்த வளர்ந்து நிக்கிற மரம் தான் உன்னை மறைக்குது. ஓ,
எத்தனை பேருக்கு சொன்னது நல்லா புரிஞ்சிச்சு? ஆமென். அது ஒருவேளை உன்னுடைய அவிசுவாசமா இருக்கலாம், உன்னுடைய மாம்ச சிந்தைகளா இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில சில விமர்சனங்களா இருக்கலாம், சில நன்மைகளை விசுவாசிக்காம இருக்கிறதா இருக்கலாம், ஆமென். வேதாகமத்தை படிக்காம இருக்கிற சுபாவமா இருக்கலாம், ஜெபிக்காம இருக்கிற சுபாவமா இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையான பட்டணத்துக்கு முன்னால இந்த பட்டணத்தை வெளியே காட்டாம வளர்ந்து நிக்கிற மரம் இன்னைக்கு ராத்திரி வெட்டி போட. மலை மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யக்கூடாது? நீ உலகத்தின் வெளிச்சம். அடுத்த வார்த்தை வாசுமா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். மரக்கால்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? நாழி, பற. தமிழ்ல மலையாளத்துல வந்து பற. நீ விளக்கை பொருத்தி, நீ உன்னுடைய கிருபை, அந்த விளக்குன்னு சொல்றது உன்னுடைய கிருபை, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய ஆராதனை, அதை எதுக்கு கீழே வைக்க கூடாது? மரக்கால்னு சொன்னா நாழி இல்லைன்னா பற. 5 சோத்திரம், அது அளவை காட்டுது, மெஷர்மெண்ட்ஸ். 5 சோத்திரம் வந்திருந்த 6 சோத்திரம், 10 சோத்திரம், அதுக்கு மேல சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா 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 4 சொல்ல மாட்டீங்களா? பிதாவை கொண்டு புத்திரனு கொண்டு 4 சொன்னா 4ஆமத்தை யாரு கொண்டு போகணும்னு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. வேற யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி. ஆமென். உன்னுடைய வெளிச்சம் எங்க இருக்க கூடாது? மரக்காலுக்கு கீழே வைக்காத. மார்க்கோஸ் 4:21 உன்னுடைய வெளிச்சம் கட்டிலுக்கு கீழே வைக்காத. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 8:30 ஆமென் 8:16 சொல்லுகிறது உன்னுடைய வெளிச்சம் ஆமென் அது ஆமென் மரக்காலுக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே மட்டுமல்ல, பாத்திரத்துக்கு கீழே வைக்காத. லூக்கா 11:33 உன்னுடைய வெளிச்சம் நிலவரைக்குள்ள ரகசியமாக வைக்காத. அது தண்டுல என்ன செய்யணும்? கொளுத்தி வைக்கணும். ஹல்லேலூயா. மறக்காதீங்க. மத்த 5:14, மார்க் 4:21, லூக்கா 8:16, லூக்கா 11:33 உன்னுடைய வெளிச்சம் ஆமென் மரக்காலுக்கு கீழே வைக்காதே, பாத்திரத்துக்கு கீழே வைக்காதே, கட்டிலுக்கு கீழே வைக்காதே, நிலவரைக்குள்ள வைக்காதே. எங்க வைக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நீ உலகத்தினுடைய சொல்லுமா வெளிச்சம். நான் உலகத்தினுடைய நல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க நல்ல. நான் உலகத்தினுடைய வெளிச்சம்னு சொல்லுங்க. எப்படி நீ வெளிச்சமா மாறினது? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உண்மையான உலகத்தின் வெளிச்சமான கிறிஸ்து எனக்குள்ள வந்த காரணத்தினால. ஓ நல்ல வா திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தின் உண்மையான நீதி சூரியனான இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்த காரணத்தினால இருளாயிருந்த என்னை வெளிச்சமாக மாற்றி, தேசத்தின் வெளிச்சமாக, குடும்பத்தின் வெளிச்சமாக, சபையின் வெளிச்சமாக. ஆமென். ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். நீ வெளிச்சம், நான் வெளிச்சம். ஆமென். இந்த பாரு, இந்த கிடக்கிறது பாத்தீங்க லைட், இதெல்லாம் வெளிச்சம். ஆமென். ஆனா நம்ம இந்த மாதிரி வெளிச்சம் ஆக கூடாது. we are not street lights. நம்ம தெருவு விளக்கு அல்ல. we are not home lights. நம்ம வீட்டு விளக்கு அல்ல. Come on, come on. We are not street lights. நம்ம தெருவு விளக்கு அல்ல. நம்ம இந்த விளக்கு அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு ராத்திரி எழுதி வச்சுக்கோங்க. We are light houses. ஆமென். லைட் ஹவுஸ் என்ன? கடல் தீரங்களில் ஆமென் இந்த கப்பல்கள் வரும் பொழுது அதை தீரத்துக்கு கொண்டு வரும்படியாக நின்று கத்துற வெளிச்சம் அல்ல, சுத்தி கத்துற வெளிச்சம். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி நல்லா ஆராதிப்பீங்க? நான் நின்று கத்துற ஸ்ட்ரீட் லைட் அல்ல, நிக்கிற இடத்துல கரங்கி 4 பக்கமும் வெளிச்சம் கொடுக்கிற, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற, லட்சியம் இல்லாம வந்து கொண்டிருக்கிறோம் அந்த கப்பல்களை கரைக்கு கொண்டு வரும்படியாக, பாவத்தின் சாபத்தில் லட்சியம் இல்லாத ஓடிக்கொண்டிருக்கிற அநேக கப்பல்களை சபையான தீரத்துக்கு கொண்டு வரும்படியாக கரங்கி கத்துகிற, சுத்தி கத்துகிற ஒரு லைட் ஹவுஸாக கர்த்தர் என்னை மாற்றின காரணத்தினால கர்த்தருடைய சபை அல்லேலூயா அது உலகத்தின் உப்பு, மலை மேல் இருக்கிற பட்டணம், தண்டில கொளுத்தி வச்ச விளக்கு. அது சாதாரண விளக்கல்ல, லட்சியம் இல்லாம எங்க தீரம், அதனுடைய கரை எங்கன்னு தெரியாம நடுக்கடலை சுத்தி திரிகிறது போல, பாபத்தை பச்சை தண்ணி போல குடித்து உலகத்தில் சுற்றி திரிகிற கப்பல்களை கர்த்தருடைய சபை என்னும் கரைக்கு கொண்டு வர்றதுக்காக
அவங்களுக்கு காட்டி கொடுக்கிற லட்சியத்தை காட்டி கொடுக்கிற ஒரு லைட் ஹவுஸ். மணவாட்டி சபையை கர்த்தர் மாற்றின கிருபைக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? கிருபையில நிரம்பி ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சபை அல்ல, இது சபை அல்ல, அங்க இருக்கிறது சபை அல்ல, அவங்க சத்திய சபை அல்ல அப்படின்னு நமக்கு 100 கணக்கான காரியங்கள் மற்றுள்ளவங்களை பற்றி சொல்ல முடியும். ஆனா கம்பி போன கொடை, பிடிக்கிற பிடி இல்லாத கொடை, துணி கிழிஞ்சு போன கொடை, அந்த மாதிரி 100 கொடை கொண்டு வந்து இது அந்த கொடை, இது இந்த கொடை, இது துணி கிழிஞ்ச கொடை, இது பிடி இல்லாத கொடைன்னு காட்டுறதோட இதுதான் உண்மையான கொடைன்னு காட்டி நல்ல ஒரு கொடையை காட்டுனா கிழிஞ்சவங்களெல்லாம் அதை பார்த்துக்கிடுவாங்க, பிடி இல்லாதவங்களெல்லாம் பிடி மாத்துக்கிடுவாங்க. எதுக்கு நான் 100 கொடையை கொண்டு வரணும்? அல்லேலூயா. அவங்க தப்புன்னு சொல்ல தேவையில்லை, ஆமென். இவங்க தப்புன்னு சொல்ல தேவையில்லை. அவங்க சிரான சரியில்லை, இவங்க செய்யறது சரியில்லை, அதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியும். ஆனா உண்மையான நல்ல ஒரு ஊழியக்காரங்கிற முறையில் இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த வேதாகமத்தின் படி உண்மையான சத்திய சபை என்ன என்று வெளிப்படுத்தும் பொழுது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவையா இருந்தா இந்த சபைதான் கர்த்தருடைய சபை. ஆமென். இப்ப நீ போற சபையில நீ அங்கமா இருக்கலாம், அங்கே உள்ள ஊழியக்காரங்க சொல்றது கேட்டா உனக்கு அங்கே அங்கமா இருக்கலாம். ஆனா வசனத்தை நீ கேட்டா நீ கர்த்தரின் சபையில் அங்கமாய் மாறுற. ஆமென். நீ எந்த சபையில் அங்கமா இருக்கணுமோ, நான் ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் அங்கம் அல்ல, பாஸ்டர் வந்து ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் அங்கம் அல்ல. You are ministering only in the full gospel church. நம்ம எல்லாம் எந்த சபையோட அங்கம்? கர்த்தரின் சபை. அந்த சபையின் வசனத்தின் படி full gospel church போறதுனால நாங்க அதில் இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற சபைக்கு அல்ல பந்தம், பரலோகத்துல கர்த்தரோடு பந்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்லுவீங்க, நானும் அந்த சபையில, நானும் அந்த சபையில, நானும் அந்த சபையில, அந்த சத்திய சபையில நானும். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிடம் கர்த்தர் கரங்களுக்கு விட்டு கொடுப்போமா? கஷ்டங்கள் வந்தாலும் பாடுவே, நஷ்டங்கள் வந்தாலும் பாடுவே. பாடுவீங்களா? கஷ்டங்கள் வந்தாலும் பாடுவே, நஷ்டங்கள் வந்தாலும் பாடுவே, வேதனையில் சோதனையில் பாடுவே. எவ்வளவு நாள் பாடுவீங்க? உயிருள்ள நாள் வரையும் பாடுவே. அல்லேலூயா. கஷ்டங்கள் வந்தாலும் பாடுவேன். எப்ப வரைக்கும்? உயிருள்ள நாள் வரையும் பாடுவேன். இயேசுவுக்காய் நாள் முழுவதும் பாடுவேன், இயேசுவுக்காய் வாழ் முழுவதும் பாடுவேன், இயேசுவுக்காய் நாள் முழுவதும் பாடுவேன், இயேசுவுக்காய் வாழ் முழுவதும் பாடுவேன், இயேசுவுக்காய் சரிகம பதனிசா, இயேசுவுக்காய் சரிகம பதனிசா, இயேசுவுக்காய் தாளமேள ராகங்கள், என் இயேசுவுக்காய் தாளமேள ராகங்கள். கஷ்டங்கள் வந்தாலும் பாடுவே, நஷ்டங்கள் வந்தாலும் பாடுவே, வேதனையில் சோதனையில் பாடுவே, உயிருள்ள நாள் வரையும் பாடுவே. கஷ்டங்கள் வந்தாலும் பாடுவே, நஷ்டங்கள் வந்தாலும் பாடுவே, வேதனையில் சோதனையில் பாடுவே, உயிருள்ள நாள் வரையும் பாடுவே. இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு கிறிஸ்துவை இரட்சகனாக ஏற்றுக்கொள்ளாத, அல்லேலூயா, இன்னைக்கு ராத்திரி வசனம் கேட்டு, ஏசப்பா நான் உம்முடைய மகனாக மாற விரும்புகிறேன். இல்ல நான் ரட்சிக்கப்பட்டாச்சு பாஸ்டர், ஆனா இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்திய சபையில நான் அங்கமாக மாறணும். எக்கால துணிக்கும், இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை சீக்கிரமாக மாறிவிடும். ஆமென். எனக்கு கர்த்தரின் வருகைக்காக ஆயத்தப்படணும். ஆமென்.
சபை ஞானஸ்நானத்துக்கு அதனுடைய காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆமென். எத்தனை பேர் அதுக்காக மனசு வச்சிருக்கீங்க? அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் நாங்க. எனக்கு அபிஷேகம் வேணும். ஆமென். பரலோகத்தில் இருந்து சத்தம் கேட்கும், இங்கே ஏறி வா. நான் கேட்கிறேன், எந்த பாஷையில? பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், இங்க ஏறி. எந்த பாஷையில? தமிழ்ல சொன்னா ஒருவேளை மலையாளி சொல்றவங்க, ஹிந்திக்காரன் என்ன செய்வான், இங்கிலீஷ்காரன் என்ன செய்வான்? பரலோகத்திலிருந்து கேட்ட ஒரு பாஷை என்னது? சபையோட சொல்லுங்க, இங்க ஏறி வா. ஒரே ஒரு கேள்வி, எந்த பாஷையில சொல்லுவாங்க? சைனீஸ் பாஷையில சொன்னா தமிழ் எப்படி போவான்? அதனால நான் உங்களுக்கு சொல்லுறேன், அது நமக்கு புரிகிற பாஷையில அல்ல சொல்றது, பரிசுத்தாவிக்கு மட்டும் புரிகிற பாஷையில. அதனால சபையை கொண்டு போறது பரிசுத்தாவி. அதனால அபிஷேகம் பெறாத ஒரு ஆள் கூட கர்த்தரின் சபையில எக்காலம் துணிக்கும் போது மறுரூபமாக போக முடியாது. அதனால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தரின் சரீரமும் இரத்தவுமான திருவிருந்தில பங்கு பெற்று பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக ஜெபத்தோடு சத்திய சபையில் ஆராதிக்கிற தன்னுடைய மக்களை சேர்க்க கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். ஆமென். ஆயத்தமா இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா இன்னும் சில ஆயத்தமாக இருக்கிறதுக்கு சில காரியங்கள் வேணும் அப்படின்னு உள்ளவங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு ராத்திரி பாஸ்டர், அருமையான ஒரு ராத்திரி பாஸ்டர், இந்த பிரசங்க நிறுத்தமே எங்களுக்கு இஷ்டம் இல்லை, எங்களுக்கு இது கேட்டுட்டே இருக்க ரொம்ப சந்தோஷம். ஜெபிக்கணும் பாஸ்டர், எங்களை ஜெபித்து அனுப்பணும் பாஸ்டர். நான் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் சில பேர் இருக்கிறாங்க, இந்த தேசத்தில் சில பேர் இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்களுக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். அப்படின்னு ஜெபிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, இன்னொரு ஆளுக்காக ஜெபிக்கணும், உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஜெபிக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கணும், சரீர பலவீனங்கள் மாற ஜெபிக்கணும். அப்படி ஜெப விண்ணப்பம் உள்ளவங்க கரங்களை உயர்த்தி பிடிங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கரம் தூக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை தொடுவார். எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த கரத்தை இவங்க உயர்த்தி பிடித்திருந்தது மனுஷன் முன்னாடி அல்ல, இது கர்த்தர் முன்னாடி. உமது ஆணி பெழுதுள்ள கரத்தினால் அவங்களை தொடர்ன ராஜாவே, உமது தயம்புகளால் அவங்களுக்கு விடுதல் நடக்கிற ராத்திரி அப்பா, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சரீர பலவீனத்தோட வந்தவங்களை குணமாக்குற வல்லமை, மனசின் பாரத்தோட வந்தவங்களை அவை கிருபையில நிரப்பி அனுப்புற ராத்திரி. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்தவர்கள், பொருத்தனை எடுத்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உமது மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா நன்மைகளால் நிரப்பு ராஜாவே. தொடுமப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, உமது மக்களை தொட்டதுக்காக நன்றி, பதில் அனுப்புனதுக்காக நன்றி, அந்த குடும்பத்தை விடுவித்ததுக்காக நன்றி, சரீர பலவீனங்களை மாற்றுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. சத்தமாக சத்தமாக ஹல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னத்தில் ஆவி நிறைவில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருத்தரோடு பேசி கொண்டே இருந்தார். தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு ஆவியிலே கர்த்தருக்குள்ளே வளர பரிசுத்த ஆவியாண்ட சத்தத்தை கேட்கிறவர்களாக ஆவிக்குள்ளாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு இன்னும் அதிக கிருபை தருவாராக. ஒரு விஷயம் கூட கைகளை தட்டி ஆவிக்குள்ளாக ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியாண்ட சத்தத்தை கேட்கிறவர்களாக, ஓ இங்க ஏறி வா என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்கக்கூடிய அபிஷேகத்தின் நிறைவோடு ஓட அவர் நமக்கு கிருபை செய்வாராக. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடுமே நாங்கள் வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அருமை ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் இந்த மூன்றாவது நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலும் ஆரம்பித்த நேரத்தில் நம்முடைய கிருபையின் பிரசன்னம் கூடவே இருந்ததற்காக நன்றி அப்பா. பாடல் ஆராதனைகளுக்கு அது பொருட்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகின்றோம். கதாவை செய்தி கொடுத்ததோட மகனுக்கு அது பலப்படுத்தினீர், பயன்படுத்தினீர். நல்ல வார்த்தைகளை வந்து இருக்கிற அனைவருக்கும் வெளியே கேட்டுக் கொடுத்து எல்லாருக்கும் தேவன் கொடுத்ததற்காக நன்றியோடுமே நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே கதாவின் உலகத்தில் உப்பாக வைத்திருக்கிறீரையா, வெளிச்சமாக வைத்து